மாசமா எங்க மாப்பிள்ளையும் கோளார பேசிட்டு 12 லட்சம் ரூபாய்க்கு மேல பணத்தை வாங்கிட்டு இப்ப திடீர்னு பொண்ணு ஓடி போச்சுங்கிறீங்க. பரவாயில்ல, அது உங்க பாடு. எனக்கு என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. பணம் நாங்க என்ன இல்லைன்னா சொல்றோம். நகையெல்லாம் தூக்கிட்டா ஓடி போயிட்டா. ஏதாவது பணம் வந்தா சொல்லி அனுப்புறேன், வந்து வாங்கிட்டு போ. அது வரைக்கும் என்னை தொந்தரவு பண்ணாத. என்னது தொந்தரவு பண்ணக்கூடாதா? நாங்க 4 லட்சம் ரூபாய் கண்டுக்காரங்க கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்ககிட்ட போய் இந்த பதில் போய் நான் சொல்ல முடியுமா? என்ன பிரச்சனை பண்ண வந்தியா? நீ எனக்கு பணம் கொடுத்ததுக்கு ஆதாரத்தை காட்டு. ஓவரா பேசுனீங்க வச்சுக்கோ, அப்புறம் நடக்கிறதே வேற. ஓடி போயிடுங்க. ஏய், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். போடா, உன்னால மயிரை கூட போட முடியாது. நான் போய் இதை போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். ஓ அப்படியா? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. போடா முட்டாள். உங்ககிட்ட வாங்கின 12 லட்சத்துல 1 லட்சம் அங்கதான் போச்சு. போடா நாயே. என்ன என்னை எரிக்கிற மாதிரி பாக்குற? என்ன கொள்ளோடு போடுமே. டேய், ஒழுங்கா ஓடி போயிரு. இத பத்தி எங்கயாவது வெளியில சொன்ன, திருவண்ணாமலை ரோட்ல நீ போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவேன். 2 பேரை கொண்டு இருக்கோம் போன மாசம் இந்த மாதிரி. எங்க நெட்வொர்க் பெருசுடா. ஆள் பலமும் இருக்கு, அரசியல் பலமும் இருக்கு. ஆனா என்ன மாதிரி ஏமாந்தவங்களுக்கு எல்லாம் ஆண்டவ பலம் இருக்கு. உன்னை சும்மா விட மாட்டான். டேய், உன்னை ஏமாத்த ஆரம்பிச்சதே உன்னோட ஆண்டவன் கோயில்ல தான்டா. எப்படின்னு பாக்குறியா? பையன் கோயிலுக்கு தான் இப்ப வெளியில வர்ற. இப்படி போன் பண்ணு, நாம நினைச்சபடி நல்லா நடக்கு. போடா, போய் ஆண்டவங்கிட்டயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. இவனை தூக்கி வெளியில் போடுங்க. ஒரு நிமிஷம். உன்னை ஏமாத்தி வாங்கின பணத்துலதான் பழைய காரை மாத்திட்டு கிளான்ஸா கார் வாங்க போறேன். ஆண்டவன் காப்பாத்து வராமா ஆண்டவன். உங்க ஆண்டவனுக்கு 5000 ரூபாய் உண்டியில போட்டு அவரை ஆஃப் பண்ணிடுவேன்.